இப்படிலாம் இருக்கு இப்படிலாம் இருக்கு, ரொம்ப அருமையா நம்ம சொல்லிட்டோம். அங்க என்ன பிரேயர் அப்படின்னு பார்த்தா, உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று, உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று, அங்கு அப்பழம் சொல் புதுக்கும் எம்மச்சத்தால், எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போம் கேள், எங்கொங்கை நின் நண்பரல்லார் தோள் சேரற்க, எங்கொங்கை நின் நண்பரல்லார் தோள் சேரற்க, எங்கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேரற்க, எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, எங்கை உனக்கு அல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க, கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க, இங்கு இப்பரிசே எமக்கு எம்கோன் நல்குதியேல், எங்கு எழிலென் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய் இப்படின்னு பாடுகிறது. என்னன்னா, எங்கொங்கை நின் நண்பர் அல்லார் தோள் சேர, உங்களுக்கு கடைசியில நல்ல கணவன் வேணும், என்னுடைய கை உன்னை தவிர வேற எதற்காகவும் பயன்படக்கூடாது, உனக்கு சேவை செய்வதற்காகவே இருக்க வேண்டும், கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க, ராத்திரி பகல் எந்த நேரத்திலையும் உன்னை தவிர வேற எதுவுமே நாங்க பார்க்க கூடாது, இத்தகைய பரிசினை எனக்கு தந்து விட்டால், சூரியன் கிழக்க உதிச்சா என்ன, மேற்கு உதிச்சா என்ன, வடக்குல உதிச்சா என்ன, கிழக்குல உதிச்சா எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை என்பது போல அமைந்திருக்கின்றது இந்த பாடல். இதுதான் திருவம்பாவியினுடைய பிரேயர், முக்கியமான பிரேயர். 9வது பாடல் 19வது பாடல் ரெண்டுத்தையும் பார்க்கணும். உங்களெல்லாம் எப்படிப்பட்ட பக்தி வேணும் தெரியுமா? பெண்களுக்கெல்லாம், நீங்கெல்லாம் பெண்கள் தானே, ரைட்? உங்களை மாதிரி ஒரு பொண்ணு எப்படி இருக்கா, அவளுக்கு எப்படிப்பட்ட பக்தி அப்படின்னு அற்புதமான ஒரு பாடல் இருக்கு. அது எப்படிப்பட்ட பாடல்னா, எப்படிப்பட்ட பாடல், ரொம்ப அருமையா இருக்கும். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தம் களிகூர. இந்த பெண்ணுடைய பக்தி எப்படி இருக்குன்னு மற்ற பெண்கள்லாம் பாடுகின்றார்கள். ஓரொரு கால், ஒரு தடவை சிவபெருமானேன்னு சொன்னா போறோம், ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீரொரு கால் வாயோவாள். அவருடைய பெருமையை வாயை திறந்து மூடவே மாட்டாள், எப்ப பார்த்தாலும் பாடிட்டு இருப்பாள். சீரொரு கால் வாயோவாள் சித்தம் களிகூர, நீரொரு கால் ஓவா, அப்படியே கண்ணுல தண்ணி 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 தண்ணியா கொட்டிண்டே இருக்குமா. நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கண்பனிப்ப பாரொரு கால் வந்தனையாள். இந்த மாதிரி பெண்கள் உலகத்துல ரொம்ப ரொம்ப அபூர்வமானவள். பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரைத்தான் பணியாள், பேரறையர்க்கு இங்கனே பித்தொருவராமாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்தாள், வாருருவ பூண்முலையீர் வாயார நாம் பாடி ஏருருவ பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் என்று எப்ப பார்த்தாலும் அப்படியே இறைவனை பற்றியே சிந்தனை, சொல், செயல் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான இறைவன் மீது பக்தி செலுகின்ற பெண்ணை பத்தி பாடுவதாக அமைந்திருக்கின்றது ஓரொரு கால் எம்பெருமான் 15வது பாடல். உங்களுக்கு எல்லாம் புத்தகம் கொடுத்திருக்கேன், எவ்வளவு தூரம் பார்த்தீங்கன்னு தெரியாது. திருவம்பாவேல். ஓகே, இப்படிப்பட்ட பெண்களாக நீங்க இருக்கணும். இப்படி இருந்து அந்த இறைவனுடைய திருவடியே தொழ வேண்டும். என்னன்னா அந்த இறைவனுடைய திருவடி தான். ஏன்னா நம்ம மாணிக்கவாசம் இருக்கு, அருள் கிடைச்சது எப்படின்னா, இணையார் திருவடி எந்தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். இறைவன் அவனுடைய திருவடியை எடுத்து மாணிக்கவாசருடைய தலையில வச்சோன்னு இந்த உலகமே மறந்து போய்விட்டது. நமசிவாய வாழ்கன்னு முதல் வார்த்தையை சொன்னார். அவர் காதல கேட்டது
நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழி ஆண்ட குறுமனிதன் தாழ்வாழ்க. நம்முடைய ஆனுவல் டேல டெஃபினட்டா நம்ம சிவாய வாழ்க அந்த பாட்டு தான் இருக்கும். ஏன்னா அந்த திருவடியினுடைய சிறப்பு. அதைத்தான் திருவம்பாவினுடைய கடைசி பாடலாகவும் பாடியிருக்கின்றார். இறைவனுடைய திருவடி திருவடி திருவடின்னு. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். இதுல ஒண்டி பாடல. நம்ம வள்ளுவ பெருந்தகை என்ன சொல்றாருன்னா, அவர் கூட திருவடியினுடைய சிறப்பை தான் பேசுறார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல என்ன சொல்றார்? உலகம் முதல் பாட்டு என்ன? ஆதி அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றிய உலகம் இல்லையா? அந்த பாட்டை விட்டுருங்க. அடுத்ததெல்லாம் இறைவனுடைய திருவடியின் சிறப்பை தான் பாடுறார் அவர். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்றதனாலாய பயனென் கொள்வால் அறிவன் நற்றாள் தொழார் ஏனின் நற்றாள் தொழார் ஏனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல யாண்டும் இடும்பை இல தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் தனக்கு உவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் என்று எப்ப பார்த்தாலும் முதல் பாடலையே முதல் அதிகாரத்திலேயே திருவடி திருவடி திருவடின்னு தான் திருவள்ளுவர் பாடியிருக்க. அதே தான் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரீகம் போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் என்று இறைவனுடைய திருவடியே போற்றுகின்றார். அந்த திருவடியை நாம் வணங்குவோம். அந்த திருவடியை வணங்கினாதான் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். இதே தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். மார்கழி மார்கழி மார்கழின்னு சொல்லிட்டே இருக்கிறது காரணம், இந்த மாதம் முழுவதும் நாம் அந்த இறைவனையே வணங்குவதற்காக. எனவே அந்த இறைவனை மீண்டும் மீண்டும் தொழுவோம், வாழ்விலே வெற்றி பெறுவோம், உயர்ந்த நிலைக்கு வருவோம் என்று இந்த அளவிலே இறைவனுடைய திருவுருளால் நிறைவு செய்கின்றேன். நமஸ்காரம்.